கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்துட நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்ல நாட்கள் போதாது. ஆகவே தெய்வ சமூகத்தில் அவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த உணர்வோடு கூட நாம் சோத்திர பலி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். ஓ இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே சோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். பெரியவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே சோத்திரம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே சோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவரே சோத்திரம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். இல்லாததையும் இருப்பதை போல அழைக்கிற தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு சோத்திரம். மனதுருக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாது. ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வருகிறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த கூடாரத்தில் இறங்கி வரும்படியாய் மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆண்டவரே இந்த காலை வேலை ஆராதனைக்காக அவருடைய பாதத்தில் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஒரு விஷயம் மாத்தம் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை துதிக்கிற ராஜா கர்த்தாவே, இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே ஆண்டவரே வழி நடத்தி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே தாவே துதிக்கிறோம். அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆண்டவரே இளைப்பாறுதல் எங்களுக்கு கிடைக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, பாடல் பகுதியை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. பாடல் பாடும் பொழுது தேவ மகிமைக்கென்று நாங்கள் பாடும்படியாய் உற்சாகத்துடன் ஆண்டவரே நாங்கள் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறான் ஆண்டவரே. துதிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்க முடியாய் செபிக்கிறான் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை வேலையிலே கர்த்தர் இறங்கி ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் செபிக்கிறேன்.
உமக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக இதை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படுகிறதே. இயற்கையான அத்தனை சூழ்நிலைகளும் உமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே நீ மகா பெரியவர். அப்பா கர்த்தாவே ஆண்டவரே வர வேண்டிய மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. ஆண்டவரே தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார்னு சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மதுகிறோம். நீங்க வர வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற ஆத்மாவை கர்த்தர் கொண்டு வந்து சபையில சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். கூடாரத்தை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மதுகிறோம். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே அப்பா செய்தி வேலையிலே அப்பா ஆண்டவரே நீ பேசுங்க. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே மதுகிறோம். வசனத்தின் மூலியமாக எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. மாவட்டம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்ன வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே மதுதிக்கிறோம். ஆண்டவர்கள் வந்த வண்ணமாய் இல்லை ஆண்டவரே அப்பா மதுதிக்கிறோம். ஆண்டவரே உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தினம்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களோடு இருந்து மகிமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் எல்லா மகிமை முழுவதுக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உணர்வோடு கூட ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை உயர்த்தி நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஃபோனு ஜீசஸ் சரி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த வீட்டில் சேர்ந்து கரங்களை தட்டி, உம்மை நம்பும் நான் பாக்கி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சேர்ந்து பாடும். உம்மை நம்பும் நான் சவுண்ட் கொஞ்சம் நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என்
கரங்களை தட்டி. பாக்கியமா உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியமா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். திரும்ப முடிவு பரியந்தம் உம்மை சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லி பாடுங்க. பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான். பாடுங்க, நல்லா வாயை திறந்து பாடுங்க, கரங்களை தட்டி சேர்ந்து. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைத்திருக்கும், அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை, ஆகாயத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம்
பாடுங்க. உம் அன்பை நம்பும் நான் பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் அவரை நம்பாம நம்ம வேற யாரையும் என்ன செய்ய முடியாது, நம்பி இருக்கவே முடியாது. எல்லாமே நிலையற்றது இந்த உலகத்தில். நம்ம நம்பி இருக்கிற பணமும் சரி, பொருளும் சரி, எதுவானாலும் சரி, எல்லாமே என்ன செய்யும், நம்மளை கைவிட்டு போகும், மாறி போகும். காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், மாறி போகவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலையும் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுவோம்னு சொல்லி நம்ம எல்லாரும் தெரிந்த பாடலை தான் பாடுறோம். யாருமே வாயை திறந்து பாடுற மாதிரியே தெரியல. எனக்கு நிறுத்தினா அப்படியே ஓடு. ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்னத்தை யோசிக்கிறீங்க, எதை நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். தெரிஞ்ச பாடலை தான் பாடுறோம். பாட வரலையா, கையை தட்டியாவது என்ன செய்யணும், உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். மகிமை மாட்சிமை. எல்லாரும் கரங்களை நல்லா தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடு. டெம்போ கம்மியா இருக்கிற மாதிரி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுதுவோ. பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுதுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடு. சவுண்ட் கொஞ்சம் ஏற்றுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. சொல்லுங்க. உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. சொல்லி பாடுங்க. மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் கழுவிய நிறுத்தினீரே. சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுவோம் மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. வல்லவரே, நல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். பாடும் வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா பாடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். பாடும் ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லி பாடும் மகிமை பரிசுத்த தேவனாம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமையே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் பாடுவோம். ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி துதிகளின் மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம்
பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் கணவரே, அவர் தன் சங்கீதம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நிலனுள்ள கோட்டையுமா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் சொல்லி பாடுங்க. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்றன் சொல்லி பாடுங்க. பெலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி சொல்லுங்க. ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் பாடுவோம். ஜீவனின் அதிபதியான சொல்லுங்க. ஜீவனின் அதிபதியான ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். நல்ல கரங்களை கட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஜீவனின் அதிபதியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். வாரமெல்லாம் எங்களை நடத்தின தேவனே, பாதுகாத்தவரே, எங்களோடு கூட இருந்தவரே, ஹல்லேலூயா. எங்களுக்கு நிழலாயிருந்தவரே, நடத்தினவரே, தேவைகளை சந்தித்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவரே அப்பா என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தீரே. மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை போல சுமந்து வந்த தேவன், தாயை போல ஆற்றி தேற்றின தேவன், ஹல்லேலூயா. நம்ம அந்த வாரத்திலும் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ போதுமானவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குறைவுகளை குற்றங்களை மன்னிக்க ஒருவர் உண்டு. நம் ஆலையில் இருந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை குற்றங்களை நீர் மன்னிக்கும், என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். உம்மை ஆராதிக்க ஆண்டவரே என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும், தகுதி உள்ளவனாய் மாற்றும். ஏசப்பா, நாங்கள் உமக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிற தேவன், பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் முழு இருதயத்தோடு உம்மை ஹல்லேலூயா நோக்கி பார்க்கிறோம். நல்ல தேவன், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஹல்லேலூயா. நீர் போதுமானவர், ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்த தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை
ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று சொல்லுங்க. முடிவில்லா முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் சொல்லுங்க. ஆராதனை நாயகன், ஆராதனை நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. பாடும் கரங்களை உயர்த்தி சொல்லி பாடுங்க. உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரே ஆராதனை கூறியவர், அவர் ஒருவரே ஆராதனை. ஆராதனை வேந்தனும் நீர், ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க, அவர் தந்த நல்ல கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். கடந்த வாரமெல்லாம் நடத்தின தேவன் வருகிற வாரத்திலும் நடத்த உண்மையும் தேவைகளை சந்தி. ஆண்டவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்கள் கோடான கோடி சோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க
ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஊழியத்திற்கு இந்த உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே கர்த்தாவை உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தாரும். ஏசப்பா, உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். அப்பா, பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரை உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நம்ம ஒரு அவசரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரவே வராது. அந்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். பாருங்க, நமக்கு தெரியும், ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். விமான விபத்து எல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. அதில் பயணம் செய்வர்கள் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். ஒருவன் மாத்திரம் தப்பினான். எப்படி தப்பினான் என்பது நமக்கு இன்னும் சரியான தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஈரானுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு அது மாதிரி இது மாதிரி இப்படி எங்கு பார்த்தாலும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதான் இப்பொழுது வருகிறது. ஆகவே நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த காரியத்திற்காகலாம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லாரும் அவர் அற்புதமாய் நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். ஒரு குறைவு நமக்கு வரவே வராது. ஆகவே நாம் ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார் சவுந்தரராஜ் அவர்களை வரவேற்போம். கைத்தட்டி வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் என கொடுத்த வார்த்தை, தேவனுடன் உங்களுக்கு இருக்கிற உறவை குறித்து. ஹல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, அவர் உங்களோடு எப்படி இடைபடுகிறார் என்பதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு அடிப்படையாய் ஒரு வசனம் யோவான் 15:21 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 15:21. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, என்னை அனுப்பினவர் என்று தனக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்து இயேசு அந்த இடத்துல பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட உறவில் நீங்கள் இடைப்படுறீங்க, அவர் எப்படி உங்களோடு பேசுகிறார், எப்படி நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கூட தேவன் பேசின வழிகளில் ஒரு 7 வழிகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் நம்மோடு இடைப்படுவதற்கு அவர் வைத்திருக்கிற 7 வழிகள், அதன்படியாய் கடந்து சென்ற சில பக்தர்களை, சில பரிசுத்தவான்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, தேவனோடு உறவாடின ஒரு மனிதன் மோசே. எப்படி உறவாடினான் தெரியுங்களா? நேருக்கு நேராய். இன்னும் நம்ம யாருக்கும் அந்த அனுபவம் கிடையாது. தேவனோடு நேருக்கு நேராய் உறவாடின மோசே. ஹல்லேலூயா. அப்போ அந்த உறவாடல் எங்கு நடந்தது? யாத்ராகமம் 34:28-29 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. அவன் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தையாகிய பலகையை எழுதினான்.
மோசே சாட்சியின் பலகை 2ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது தன்னோடு அவர் பேசினதனால் தன் முகம் பிரகாசிப்பதை அறியாதிருந்தான். தேவன் உங்களோடு பேசுவார், ஆனால் உங்கள் முகம் ஒரு பிரகாச நிலையை அடையும். தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் தேவனை பார்ப்பது போல பார்ப்பார். இன்னும் அதில் அந்த வசனத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். அதனால் அவங்களால் அவன் முகத்தை பார்க்க முடியல. அவன் முக்காடு போட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டான். இன்னைக்கு நம்மளுடைய முகம் எப்படி இருக்குது? நமக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்கிறது? இரவு பகல் 40 நாள் நம்ம தேவனோட உட்கார்ந்து இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உட்கார்றோமா? யோசித்து பாருங்க, நம்முடைய நிலைமை என்ன? நமக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்கிறது? அவரோடு நாம் எப்படி உறவாடுகிறோம்? அல்லேலூயா! இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா! நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தேவன் நம்மோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்றால் அவருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! நாம் நம் நேரத்தையோ நம்மளுடைய வாழ்க்கையோ தேவனுக்கு கொடுக்க, அவரோடு உறவாட சித்தமாக இல்லை. அதனால தான் அவர் நம்மிடத்தில் நேரடியாய் பேசவில்லை. அல்லேலூயா! இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 3:4. அங்கு சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலை கூப்பிடுகிறார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, ஆமென், ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. இங்க பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு. இது ஆண்டவருடைய குரல் என்றே அவனுக்கு தெரியல. அல்லேலூயா! நிறைய வேலைகளில் நாம் தேவன் பேசுறது நமக்கு தெரியறது இல்லை. அப்போ அவன் எங்கே ஓடுறான்? ஊழியக்காரன்ட்ட ஓடுறான். ஏன்னா ஒருவேளை ஊழியக்காரர் தான் கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்ட்டு அவர்கிட்ட ஓடுறான். ஆனால் ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ. 2வது தர கூப்பிடுறாரு, 3வது தர கூப்பிடுறாரு, 3 தரையும் ஓடுறான். அப்போது ஊழியக்காரனுக்கு அப்போ தான் தெரியுது, ஓ, ஆண்டவர் மகனை அழைக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அவர் கற்றுக் கொடுக்குறாரு, அப்பா அந்த மாதிரி குரல் வரும்பொழுது நீ என்ன சொல்லணும்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போது அநேக வேலைகளில் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்கட்டும் என்று நீங்கள் கேட்கும்பொழுது உங்களோடு குரல் வடிவில், நேரம் இல்லை, குரல் சத்தம் கடந்து வரும். அல்லேலூயா! அதற்கு நீங்கள் என்ன அர்ப்பணிப்பு செய்யணும்? அங்கு 40 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவரோடு தங்கியிருந்தான் தனித்து. இங்கே இவன் வாழ்நாள் முழுவதும் குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய ஆலயத்திலேயே தங்கி தாபரித்திருந்தான். கடவுளுக்கு பணி செய்வதே அவனுடைய கடமையாக இருந்தது. நாம் கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோம் இதுவரை யோசித்து பாருங்க. நம்முடைய பணி என்னவா இருக்குது? கர்த்தருக்கு நமக்கு என்ன உறவு இருக்குது? அப்போ அவர் குரலை நம்ம கேட்க முடியுமா? கேட்கலுங்க. நான் இதுவரையிலும் கடவுள் குரலை கேட்டதில்லைன்னா காரணம் நாம் தான். நாம் அதற்கான ஒரு விலைக்கிறையும் கொடுக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா! 3வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:2. 1 ராஜாக்கள் 17:2 பாருங்களேன். அங்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு. அப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும். எப்போ வரும்? அங்கே எலியா செய்த தியாகம் என்ன? அதற்கு முந்தின வசனத்தை சொல்றா பாருங்க. கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்போ நீங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது எப்போ போய் நிற்கிறீங்க? ஏதாவது வேதனை வந்துட்டா போய் நிற்கிறீங்க, ஏதாவது பிரச்சனைனா போய் நிற்கிறீங்க. மீதி நாட்டில் நிற்கிறீங்களா? இல்லையே. அவன் பாருங்க, தினமும் அவன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான். அந்த தைரியத்தில் தான் அவன் பேசுகிறான். அப்போ தான் அவனுக்கு வார்த்தை கடந்து வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை. நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, உன்னதமானவருடைய அந்த நிழலில் நாம் நிற்கும் பொழுது அவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுப்பார்.
நேராக பேசுவார், சப்தத்தினால் பேசுவார், முகமுகமாக பேசுறது, சத்தத்தை கேட்கறது, அடுத்தது வார்த்தைகள் மூலமாக. நீங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை மூலமாக உங்களோட பேசுவார். அன்னைக்கு அந்த வார்த்தை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி சொல்ல முடியும் என்னால். ஒரு தடவை என்னுடைய சகோதரி, சின்ன சகோதரி, அவள் தான் கடைசி எங்கள் வீட்டில், திருக்கோயிலூரில் கட்டி கொடுத்துருக்குறோம் அவளை, டீச்சர். அவளுக்கும் அவன் கணவனுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஆகிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவன் வந்துட்டான். அப்போது அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, அவன் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, இங்கே பாருங்கள். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கி சொல்கிறான், அன்னைக்கு அவங்க அண்ணனுடைய இறந்த 10வது நாள் துக்க மீட்டிங் நடக்குது, அதுக்கு போகணும். அந்த டைமில் சொன்னால், நீங்கள் வந்து மீட்டிங்க்கு வந்துட்டு உங்கள் தங்கச்சி உங்கள் கையோடு கூப்பிட்டுக்கிட்டு போங்க, நான் இனி அவ கூட வாழ முடியாது என்று சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், வார்த்தை மூலமாக பேசினார். நீ இப்போ உனக்கு முன்பாக என் சமூகம் உனக்கு முன் செல்லும் அப்படின்னாரு. இந்த வார்த்தை வந்துருச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். பஸ்ஸில் உட்காரும் பொழுது போயிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு என்கிட்ட பஸ்ஸில். நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுனா என்ன சாமி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நான் கொண்டு போகும்பொழுது இந்த வார்த்தையை நான் யாருக்கு கொடுத்தேன்? மோசே கொடுத்தேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போது இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதம், இதுவரை நடைபெறாத ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த மோசையை கொண்டு செங்கடலை பிளந்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமாக இருந்தாலும் அதில் நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கண்ணில் காண்பித்தார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன நடந்தது? இயற்கைக்கு மாறான ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன காரியம் நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இயற்கைக்கு மாறா ஒரு காரியம் செங்கடலில் நடக்குது. அது வசனத்தை ஆழ்ந்து படிச்சிங்கன்னா தெரியும். மோசே கோலை நீட்டி செங்கடலை பிளந்துட்டான். கடல் எப்படி நிற்குது? 2 பக்கமும் மதிலாய் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி மதிலாக நிற்கணும்னா எப்படி நிற்க முடியும்? தண்ணி யாராவது அப்படி மதிலாக நிற்க வைக்க முடியுமா? தண்ணி சுவாபம் என்ன? வழிந்து ஓடுகிற சுவாபம். ஆனால் மதிலாக நிற்குதான். எப்படி நிற்கும்? அது எப்படி நிற்கும்னா அது பனிக்கட்டியாக மாறிச்சுன்னா தான் நிற்கும். தண்ணீர் பனிக்கட்டியாக மாறிடணும், சரிங்களா? அப்போ 2 பக்கமும் அதை குளிர்ந்த காற்றினால பனிக்கட்டி ஆக்கிட்டார். பாருங்க, அவருடைய நாசியில் வந்த சுவாசத்தினால். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். அது ரொம்ப நிறைய காரியங்கள். அந்த பனிக்கட்டி ஒரு பக்கம் 2 பக்கமும் மதிலாக நிற்கிது. அதுக்கு அந்த தண்ணி இருக்குது. தண்ணி வழிஞ்சு வேலை. அப்போ தரை உண்டாயிடுச்சு. சரி, ஒரு தண்ணி வருஷ கணக்கில் இருந்தால் அந்த பாதை நல்ல வெட்டாந்தரையாக இருக்குமா? பைபிள் என்ன சொல்றது? அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் தான் இருக்கு. ஆனால் இத்தனை வருஷம் மூடிக்கிட்டு இருந்த தண்ணி இருந்த இடம் எப்படி இருக்கும்? சேரும் சகதியுமா இருக்கும், இல்லைங்களா? அது எப்படி வெட்டாந்தரையாக மாறும்? அதுவும் கொஞ்ச நேரத்தில் மாறணும்னா என்ன செய்யணும்? ஒரு அனல் காற்றை அனுப்பணும், ஹீட் வேவ்ஸ். அது 2000 டிகிரி இருக்கணும். 2000 டிகிரி ஹீட் வேவ்ஸ் அனுப்பிச்சு ட்ரை ஆகிட்டாரு, வழிக்கு விழாதபடி. தான் பிள்ளைகள் வழிக்கு விழுந்துடக்கூடாது. எவ்வளோ ஒரு கரிசனை, எவ்வளோ ஒரு அக்கறை பாருங்களேன். வழிக்கு என்னது? அதுதான் சொல்ல வரேன், தெரிஞ்சுக்கோ. இதுதான் இயற்கைக்கு மாறான காரியம். ஒரு 2000 டிகிரி வெப்பம் வரும்பொழுது இந்த பனிக்கட்டி என்ன ஆயிடணும்? எல்லாம் மெல்ட் ஆகிடும். அது மெல்ட் ஆகவும் இல்லை, இங்கே வெப்ப அலையும் போகுது. இது இயற்கையில் எங்கேயாவது நடக்குமா? கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஒரு பக்கம் குளிர்ந்த காற்றை அனுப்பி அது பனிக்கட்டியாகவே வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் அனல் அனுப்பிச்சு அது ட்ரை லேண்டாக மாற்றி ஜனங்களை நடந்து போக வைக்கிறார். அதே போல் இப்போ நீ போகிற இடத்துல நான் உனக்கு செய்வேன், போ அப்படின்னாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்போது நடக்கிற காரியம் இதுதான் அப்படின்னு காமிச்சாரு. உடனே எனக்கு அந்த கலக்கெல்லாம் போயிடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. நான் அங்கே போயிட்டேன். போய் மீட்டிங்கில் உட்காடுறோம். அது ஏஎல்சி, ஆர்காட் லுத்தரன் சர்ச் மீட்டிங்.
அங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணி போட்டுருவாங்க, அங்கி போட்டு அதெல்லாம் கட்டி வந்து உட்காருவாங்க. நம்ம அது கிடையாது இல்லையா. நான் பாஸ்டர்னே காமிச்சிக்கல, நான் போய் கூட்டத்தோட கூட்டமாக என் தங்கச்சிங்க உட்காரலாம் கூட உட்காந்துருந்தேன். இங்கே ஃபுல்லாக 6 பாஸ்டருங்க உட்காந்துக்கிறாங்க, 6 பேர் அங்கி போட்டுட்டு. அங்கே நமக்கு வேலை இருக்காதுன்னு சொல்லி பைபிள் கூட நான் எடுத்துகிட்டு போகல, பைபிள் எடுக்காம போயிட்டேன். ஆனால் பாருங்கள், அங்கே நடந்த அதிசயம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அங்கேருந்து ஒரு பாஸ்டர் எழுந்து என்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் கொடுங்க அப்படி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ஆச்சரியம். அவ்வளோ அவங்க எப்பவும் கொடுக்க மாட்டாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு பிறகு என் தங்கச்சிட்டு இருந்த பைபிளை வாங்கி அதுக்கு ஒரு வசனத்தை நான் என்ன ஆண்டவரை இங்கே போதிக்கணும், இது மரண வீடு, என்னத்தை சொல்லணும் போது அவர் ஒரு மெசேஜை கொடுத்தாரு. அப்போது நான் அங்கே போகும்பொழுது அவர் சொல்கிறார், அந்த இதுவரையில் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதுவும் அது ஒரு பாரம்பரிய சர்ச்சு, அங்கேயும் நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி. அவர் சொல்கிறாரு, இப்பொழுது ஊழியக்காரர் வந்து அவருடைய படத்தை திறந்து வைத்து அந்த காரியங்கள்லாம் அவங்க தான் செய்வாங்க, நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களாம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெருமை. படத்தை திறந்து வச்சு நமக்கு செய்தி கொடுப்பாரு, எல்லாரும் நின்ற வண்ணமாக செய்தி கேட்போம். எங்கேயாவது நின்று செய்தி கேட்டதை பார்த்துருக்கீங்களா? அரை மணி நேரம் எல்லாரும் நிற்க வச்சுட்டாரு. நான் போயிட்டு அங்கே போய் அந்த செய்தியை கொடுத்தேன். என்ன செய்தியை கொடுத்தேன்? அது ஒரு நல்ல செய்தி அந்த வேலையில் ஆண்டவரை கொடுத்தாரு. இறந்து போனவனுக்காக நீ துக்கித்து கொண்டு இருக்காத, இனி உனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை, அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்காக அவர் எப்படி நடந்தார், தேவனோடு எந்த உறவில் இருந்தார், அதை பாருங்க. அவர் நல்ல ஒரு மியூசிக் மேன், நிறைய பாட்டுகள்லாம் போட்டிருக்கார். நல்லது. கர்த்தருக்காக தன்னுடைய காலமெல்லாம் இசையை சர்ச்சில் வாசித்து அவர் ஆண்டவர் ஊழியம் பண்ணார். அதை பாருங்க. நீங்களும் அதுக்காக என்ன சிறுமை செய்யுங்க, அவரை நினைச்சு பார்க்காதீங்க. அவருடைய வாழ்க்கை இனிமேல் இந்த உலகத்துக்கு தொடர்புடையது அல்ல. அப்படித்தான் வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி 1 சாமுவேலில் தாவீது தன்னுடைய மகனுடைய இறப்புக்காக துக்கம் கொண்டாடுற ஒரு காரியத்தை அங்கே எழுதி வைத்திருப்பார். என்ன செய்திருப்பான்? பர்சேபால் என்ற ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு மெத்தையில், யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா மெத்தையில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறான். வேடிக்கை பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருக்கிறா நிர்வாணமாக. அவளை பார்த்தோன்னே அவன் மேலே ஆசை வந்துடுச்சு. ஸோ வேலைக்காரனை அனுப்பிச்சு அவளை போய் கூட்டின்னு வர சொல்லி அவள் கூட விபச்சாரம் பண்ணிட்டான். அது ஒரு சேவகனுடைய மனைவி. அல்லேலூயா. கடைசியில் அந்த அவளை பர்மனண்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்காரனை கொன்று போட்டான். பாருங்க, விபச்சாரம் பண்ணான், கொலை பண்ணான், அதற்கு பொய் சாட்சி வேற உண்டு பண்ணான். அவனை கொலை பண்ணுறதுக்கு அவங்க கையிலே லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறான். அல்லேலூயா. பெரிய பெரிய காரணம் செஞ்சான். அதனால் கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார், அந்த குழந்தை இறந்து போச்சு. அது அந்த உயிர் இழுத்து பறிச்சிட்டு இருக்கும்போது தாவீது முழங்கால் படியிட்டு ரெட்டு உடுத்தி ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான், அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடு. ஆண்டவர் சொல்ற, இல்லை நீ செஞ்ச பாவம் அந்த குழந்தைக்கு தண்டனை, அதை அழித்து போட்டார். அதுக்கு பிறகு பாருங்க, அவன் குழந்தை மறிச்சிடுச்சுன்னு ஜனங்க சொன்ன உடனே அவன் எழுந்து போய் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னங்க குழந்தை உயிரோடு இருக்கும்போது உபவாசம் பண்ணி அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இறந்துருச்சுன்னு சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அப்போ அது உயிர் திரும்ப ஆண்டவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்து நான் உபவாசம் பண்ணேன். அது செத்து போயிடுச்சு, அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. இனி அது இங்கே வர முடியாது, நான் தான் அங்கே போகணும். அல்லேலூயா. இறந்த பொழுது நம்ம இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். அவர்களை பார்க்கும்பொழுது அவங்க போயிட்டாங்க, இனி அவங்க இங்கே வரமாட்டாங்க, நாம் தான் அங்கே போகணும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல சாட்சி இருந்துச்சோ அதை நாம் கை கொண்டு கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு செய்தியை நான் அந்த நாளில் கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அந்த செய்தியை முடித்தோடனே மச்சான் வந்தார், எங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு அந்த துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணுமாமே, அதையும் எடுத்து கொடுத்தா. என் தங்கச்சிக்கு போடவே அவளுக்கு எல்லாம் அதை வாங்கி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நேராக பந்தியில் கொண்டு போய் உட்கார வச்சு தலைவாழை போட்டு நல்லா சாப்பாடை கொடுத்து, சரி போயிட்டு வாங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டார். என் தங்கச்சியை அங்கே தான் இருந்தான். பாருங்கள், கர்த்தர் எப்படி அந்த காரியத்தை தலைக்கிட மாறிட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அப்படி நம்மோடு வார்த்தையால் பேசுகிற, வசனத்தின் மூலமாய் பேசுகிற தேவன். அதற்கு நீங்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக 4வதாக ஒரு காரியம் நாம் பார்க்கலாம். உபாகமம் 18:22, 1 ராஜாக்கள் 17:24.
1 ராஜாக்கள் 17:24 இப்படி சொல்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் அறிந்திருக்கிறேன். மரித்த குழந்தையை உயிரோடு எழுப்பிட்டார். அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, அந்த விதவை சொல்கிறாங்க, அந்த விதவை தான் என்ன பண்ணாங்க, 2 விறகு பொறுக்கி அவருக்கு அப்பம் சுட்டு கொடுத்தவங்க. அல்லேலூயா. அவங்க பிள்ளை இறந்துருச்சு, அதை அவன் உயிரோடு எழுப்பி கொடுக்குறான். அப்போ பாருங்க, இங்கு தீர்க்கதரிசியை கொண்டு நம்மோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அங்கே இடைப்பட்டார். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். அநேக ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க பேசும்பொழுது அது கர்த்தர் அவங்க நாவிலிருந்து பேசுகிறாங்களா, அவங்க பேசுகிறாங்கன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பொய் தீர்க்கதரிசிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது கடைசி காலம். அப்போ தேவன் பேசுவதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு, உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிக நேரத்தை நாம் தேவனோடு செலவழிக்க வேண்டும். 5வதாக ஒரு காரியம், நாம் நேரம் கடந்து போனதால் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அப்போஸ்தலர் 10:10 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. அங்கே என்னன்னா, யோப்பா பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதி, அவருக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி பேதுருவை அங்கே அனுப்புகிறார் ஆண்டவர். ஆனால் பேதுருடைய நிலைமை என்னன்னா, அவன் யூதன், புறஜாதிகள்கிட்ட போக மாட்டான், தீட்டு. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். என்ன காமிக்கிறாரு, ஒரு துப்பட்டி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதில் எல்லா மிருகமும் இருக்குது. பேதுருவை பார்த்து எழுந்து அடித்து புசின்றார். பேதுரு சொல்ல, ஐயோ அசுத்தமானது ஒன்று என் வாய்க்குள்ளே போனதில்லை சாமி, நீங்கள் பன்னி குட்டி இது அது எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நான் சாப்பிட முடியாது அப்படின்றான். அப்போ தேவன் சொல்கிறார், தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே, பிரஜாதிகளையும் என்னுடைய பிள்ளைகளாக நான் வைத்திருக்கிறேன், அவர்களை நீ அசுத்தமாக எண்ணாதே. உடனே புறப்பட்டு அந்த புறஜாதிகிட்ட போ அப்படின்னாரு. அவன் புறப்பட்டு 100க்கு அதிபதிகிட்ட வரும்பொழுது அங்கே ஒரு கூட்ட மக்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள். அல்லேலூயா. அப்போது சில தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து நம்மை பேசுவார். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அசால்ட்டாக விட்டுறோம். இது ஏன் வந்துச்சு உங்களுக்கு விளங்கலைன்னா ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கிடைக்கலன்னா ஊழியக்கார்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார், அதற்கு என்ன விளக்கம் எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை வழி நடத்துறது தான் உங்களுக்கு ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 6வது காரியம், சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். 1 ராஜாக்கள் 3:5 பார்த்தீர்களானால், சாலமோன் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவனோடு சில காரியங்களை பேசுகிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் நடத்துறதுக்கு எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அவன் கேட்பது ஞானத்தை கேட்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் தெரியுங்களா, ஞானமும் உணர்வும் இல்லை இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு பேசுகிறார். இது எப்படி நடக்குது, சொப்பனத்தில் நடக்கிறது என்று 15வது வசனத்தை பாருங்க. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்து போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்போ இவ்வளோ நிகழ்ச்சி ஆண்டவர் பேசுறது எதில் பேசுகிறாரு, சொப்பனத்தில் பேசுகிறார். அவன் அறிந்து கொண்டான், ஆண்டவர் என்னோட இடைப்படும். நமக்கு கூட சொப்பனத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தும். எனக்கு நான் சொப்பனத்திலே மெசேஜ் கொடுத்த நாட்கள்லாம் உண்டு. ஒரு நீண்ட மெசேஜ் சொப்பனத்தில் கொடுத்துட்டு இருக்கேன், திடீர்னு அப்புறம் விழித்து தெளிஞ்சிடுவேன். கர்த்தர் அப்படி இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வதாக, எல்லாம் நீங்கள் மீறி போனாலும் சில வேலைகளில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர் போக வேணான்றதுக்கு போவோம். அந்த மாதிரி நேரத்தில் அவர் மிருகத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட பேசுவாராம். என்னாகமம் 22:28 பாருங்கள். அங்கே பேலியாம் என்ற ஒரு குறி சொல்கிறவன், அவனை ஆண்டவர் போக வேணான்னு சொல்கிறாரு அந்த ராஜா கிட்ட, பாலாக்கு கிட்ட. ஆனால் அவன் போகணுன்றான், ஏன்னா பணம் கிடைக்கும்ன்ட்டு. அநேக வேலைகள் நமக்கு இங்கே போனால் பொருள் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும்ன்ட்டு ஆண்டவர் சொன்னாலும் மீறி நம்ம போவோம். போகும்பொழுது ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசினாருங்க. அல்லேலூயா. சில வேலைகளில் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறாரு, மனுஷர்களை கொண்டு பேசுகிறாரு,
டைரெக்டாக அவரே பேசுகிறாரு, சொப்பனங்களில் பேசுகிறாரு, தரிசனங்களில் பேசுகிறாரு, வசனத்தின் மூலமாய் பேசுகிறாரு, மிருகத்தை கொண்டும் பேசுவார். அப்போது நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் உன்னை விட அறிவில் குறைஞ்ச 5 அறிவு 4 அறிவு உள்ள மிருகத்தை கொண்டு உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு யாரை கொண்டே ஆகிலும் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்னை கூப்பிட்டார், வா என் ஊழியத்துக்கு வா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், என் கிளினிக் கிடக்குது, அதெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டேன். ஊழியத்தை கொடுக்குறாரு, முதல் ஊழியம். அது அழகாக சொல்கிறாரு, சொப்பனத்தில் தான் சொல்கிறாரு, உனக்கு மாமனார் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த சனிக்கிழமை நீ அங்கே போய் ஒரு உபவாச கூட்டம் நடத்து. அதான் என்னுடைய முதல் ஊழியம். ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்கிறேன், எனக்கு கிளினிக் இருக்குது, நான் டாக்டர் அங்கே பேஷண்ட்லாம் பார்க்கணும், போக முடியாதுன்னு விட்டுட்டேன். அது இது புதன்கிழமை நடக்குது. வியாழக்கிழமை என்னுடைய மாமனார் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு மெட்ராஸ்லேருந்து, ஏங்க எங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, அதனால் சனிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம் நடத்தலான்னு இருக்கிறேன், ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்ருக்கேன், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். அந்த கூட்டம் யாரால் நடத்தப்படணும்? என்னால் நடத்தப்படணும். ஆண்டவர் முன்குறிச்சு வச்சுருக்காரு. நான் போக மாட்டேன்ட்டேன். அப்போ தான் அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ வரலன்னு சொல்லிட்டா என் ஊழியம் தடைப்பட்டு நின்று விடாது. நாம் யாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், அவர் வேலை நிற்காமல் போகிறதில்ல, அவர் சித்தம் நிறைவேறும், வேற ஒரு கழுதையை கொண்டு அதை நிறைவேற்றுவார். அப்படி தான் சொன்னார். நீ போகல, வேற ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அழுது மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்னை அறியாமல், எனக்கு புரிஞ்சுக்க தெரியல சாமி, நான் அறியாமையில் செய்துட்டேன், எனக்கு ஒரு அடையாளம் காண்பீங்க, இப்போ நான் கிளம்பி போகிறதுக்கு எனக்கு பணம் வேணும், வீட்டுக்கு செலவு கொடுத்துட்டு போக பணம் வேணும், கொடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நினைச்சம்மா. அன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட திடீர்னு எனக்கு கையில் 800 ருபீஸ் வந்துச்சு. வீட்டில் 400 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே போனால், ஊழியத்துக்கு போனால் அந்த பாஸ்டர் வரவே இல்லை. அப்புறம் நானே எங்கள் மாமியார் சொன்ன, டைம் ஆகுது அப்படின்னு, நம்மளை நடத்தலாம், நம்ம பாடி துதிச்சுட்டுருக்கலாம், அவர் வரட்டும். பாடி நல்லா வர்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல தேவ பிரசன்னம் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஊழியக்கார் உட்காந்தாரு. உட்காந்துட்டோன்னே அப்புறம் நிறுத்தி எல்லாம் முடிச்சுட்டு அவர் மெசேஜ் ஆரம்பித்தார். அப்போ சொன்னார், இங்கே வரும்பொழுது ஒரு நல்ல பிரசன்னத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு வார்த்தையை எடுத்து அவர் பேசினார். இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் அதை கை கொண்டபடியினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இது உனக்கு தான் அந்த மெசேஜ்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். அன்னைக்கு எனக்கு திறந்த வாசல் தான் இன்றைக்கு வரை ஆண்டவருடைய ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அநேக வேலைகளில் நாம் கர்த்தர் பேசுகிறத, கர்த்தர் நடத்துகிறத நாம் அறியாமல் போய் விடுகிறோம், இல்லை கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். அப்போது ஏன் அப்படி போகுதுன்னா, நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இல்லை. மோசேயை போல ஒரு நல்ல உறவு இல்லை, எலிசாவை போல ஒரு நல்ல உறவு இல்லை, சாலமோனை போல ஒரு நல்ல உறவு இல்லை, சாமுவேலை போல ஒரு நல்ல உறவு இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். எனக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குது? அவரை முகமுகமாக தரிசிக்கிறேனா, இல்லை அவருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வருகிறதா, இல்லை அவருக்கு முன்பாக நான் நிற்கிறவனாக இருக்கிறேனா, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா, என்னுடைய நேரத்தையும் என்னுடைய உடல் பிரயாசத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறேனா, எப்படியெல்லாம் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், அதை கொண்டு தான் தேவன் உன்னோடு உறவாடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட சும்மா அப்படியே பேசுகிற காரியம் அல்ல, அதற்காக நீ ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டும். உன்னை நான் அதான் சொல்கிறேன், நம்ம படித்தோம், சோம்பேறியே நீ போய் எறும்பினிடத்தில் கற்றுக்கொள். அதற்கு தலைவனும் எஜமானும் இல்லாது இருந்தும் அது கோடை காலத்துக்கு வேண்டியதை சேர்த்து வைக்குது. யாரும் அதுக்கு கைடன்ஸ் பண்ணி வழிகாட்டி இதெல்லாம் செய்யன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ சாதாரண ஒரு எறும்புக்கு அந்த காரியங்கள் இருக்குதுன்னா, நீ எவ்வளோ நேரத்தை என்கிட்ட செலவு பண்ணுற? நீ சோம்பலாக உலகத்தில் சுற்றிக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்முடைய நேரத்தை பூரா உலகத்திலே செலவழிச்சுட்டு கர்த்தர் பேசலை, கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னா எப்படி கிடைக்கும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம் கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்தும். ஹல்லேலூயா.
இந்த நாளில் சொல்லப்பட்ட இந்த 7 காரியங்கள் மிக மிக முக்கியமானது. இதற்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுகிற காரியங்களை வைத்து கொள்ளாதீர்கள். எல்லாவற்றையும் தூரம் எரிந்து போடுங்கள். உலகம் உங்களுக்கு தடையாய் வரலாம், ஒரு பொருளாதாரம் தடையாய் வரலாம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தடையாய் வரலாம். இன்றைக்கும் எங்களுடைய சபையில் ஒரு குடும்பம் வராங்க, தகப்பன் வருகிறார், அந்த அம்மா வராங்க, ஒய்ஃப் வராங்க, அவங்க மகன் பேத்தி 4 பேர் வராங்க. மருமக வரமாட்டேங்குது, டீச்சர். அவங்க அந்த ஆர்சியினுடைய பிடிப்பில் நிற்கிறாங்க. மாதா தான், அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், சத்தியத்திலேருந்து அவங்களுக்கு எடுத்து காண்பிக்காத வசனங்களே இல்லை. நீ ஞானஸ்தானம் பெறாமல் நீ பரலோகம் போக முடியாதுமா, தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. அந்த குழந்தை ஞானஸ்தானம் அங்கீகரிக்கப்படாத ஒன்று, வேதத்தில் சொல்லப்படலை. இவ்வளோலாம் சொல்லியும் இன்னும் அவங்க சர்ச்சுக்கு வர மாதிரி இல்லை. ஆனால் போகும்போதெல்லாம் நம்மளை நல்லா கனப்படுத்துவாங்க, உட்காந்து நிறையா வார்த்தைகள்லாம் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மனசை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்றாங்க, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. நாம் கூட அநேக வேலைகளில் கீழ்ப்படியாமையினால நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை வெட்டிடுறோம். அல்லேலூயா. கனெக்ஷன் போயிடுச்சுன்னா ஆண்டவர் உங்களோடு இடைப்படவே முடியாது. ஆண்டவர் இடைப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நல்ல உறவு பில்டப் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பாருங்க, இந்த உறவுக்காக அவர் கொடுத்த விலைக்கரையை எவ்வளோ பெருசு தெரியுங்களா? நமக்கு அவர் செய்த உங்களுக்கும் எனக்கும் அவரோடு ஒரு உறவுக்கு அவர் கொடுத்த விலைக்கரை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கல்வாரி சிலுவையின் மரணம், இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். ஏன்? அவர் இரத்தம் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பிதாவோடு இணைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த கல்வாரியின் அன்பு, கல்வாரியிலே அவர் இரத்தத்தின் மூலமாய் வந்த பரிசுத்தம், கல்வாரி பலியினால அந்த கீழ்ப்படிதல், அவருடைய அர்ப்பணிப்பினால உண்மை, அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த தாழ்மை, அவர் உயிர்த்தெழுதலினால் வந்த விசுவாசம், இது எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். இந்த 6 காரியங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தும். அதை கல்வாரியில் அவர் செய்து முடித்தார். உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் விலைக்கரையும். இந்த விலைக்கரையும் நீங்கள் செலுத்தும்போது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த அவர் மத்தியஸ்தராய் சிலுவையில் மரித்து பாவியாய் இருந்த உன்னை பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்த தேவனுக்கு எனக்கும் என்ன உறவு என்ற ஒரு கேள்வியோடு இந்த இடத்த விட்டு கடந்து போவோம். தேவனுக்கும் எனக்கு என்ன உறவு இருக்குது? உலகத்தில் இருக்க கணவன் இருக்கான், மனைவி இருக்கான், அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், மாமியார் இருக்கா, மருமகள் இருக்கா, என்னென்னமோ உறவுலாம் இருக்குது. ஆனால் தேவனுக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கிறதா? எப்படிப்பட்ட உறவு எனக்கும் அவருக்கும் இருக்கிறது? இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவு வரும்பொழுது உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும், நீங்கள் சொல்கிற வார்த்தை கிரியை செய்யும், உங்கள் விசுவாசம் பலமாக நிற்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. நாம் இந்த வேளையில் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நல்ல ஒரு உறவை கொடுங்கப்பா என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவரோடு இந்த வேலையில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் தேவனே, இதோ இந்த வேலையில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு உமக்கும் இடையாக நல்ல ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஹல்லேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்த
சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். ஆம் ராஜா, உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. உம் முகத்தை நாங்கள் பார்க்கணும் அப்பா, உம்மோடு உறவாடணும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கணும் அப்பா. எங்களை வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும் நல்ல மேய்ப்பரே. உமது பாதையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம் பாதம் அமர்ந்து மரியாதை போல உம்மை ருசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி அவர்கள் தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். போதகரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவர் துணைவையாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த முழு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து இந்த பகுதியில் நிறுத்தியிருக்கிற நோக்கம் நிறைவேற, சித்தம் நிறைவேற பெரிய காரியங்கள் செய்வீராக. நல்ல சுகபலன் ஜீவனை தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் அப்பா நீர் செய்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு மழையை கொடுத்துருக்கீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். வெயிலின் உக்கிரத்தை நாங்கள் அப்பா வேதனைப்படாதபடிக்கு குளிர்ச்சியான நம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வராத பிள்ளைகளை கூட உணர்வுள்ள ஆவியை கொடுத்து தேவ சமூகத்திற்கு நான் போனால் தேவனோடு உறவாட முடியும், அவருடைய வார்த்தையினால் நான் ஆறுதல் பெற முடியும், தேறுதல் அடைய முடியும் என்று ஓடி வர கிருபைதான். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி படைக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், மகிமைப்படுத்தும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.